Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம டுட்டோரியல்ல அடுத்த ஸ்டிட்ச் பார்க்க போறோம். அதுக்கு வந்து நான் இந்த ஸ்டிட்ச் பேர் வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச். ஒரு ஸ்டிட்ச் லாங்கா ஒரு ஸ்டிட்ச் ஷார்ட்டா இருக்கும். அந்த மெத்தட் பண்ண போறோம். இதுக்கு நீடில் வந்து ஆரி நீடில் 23 எடுத்துர்க்கேன். and ஒரு லீஃப் ஷேப் இங்க வரைஞ்சிருக்கேன். இது மேல நம்ம இத வர்க் பண்ண போறோம். thread வந்து நார்மல் இது machine embroidery thread, silk thread, double thread எடுத்துர்க்கேன். So first இந்த லீஃப் ஓட சென்டர்ல ஸ்டார்ட் பண்றேன். நம்ம நார்மலா பட்டன் ஹோல் ஸ்டிட்ச்க்கு போடுற மாதிரி லாங் ஸ்டிட்ச் ரிவர்ஸ் பின் மேல போட்டுட்டு அதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஷார்ட்டா ஒரு ஸ்டிட்ச் போட்டு அப்படியே ஃபுல்லா பின்னாடி ரிவர்ஸ்ல இழுத்துருங்க எண்ட் வரைக்கும். நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த எண்ட் வரைக்கும். இங்க மறுபடியும் ஒரு குட்டி லாக் போடணும். அடுத்து எப்பவும் நம்ம லீஃப்க்கு போடுற மாதிரி சைடுல ஒரு லாங் ஸ்டிட்ச் அப்புறம் மேலே ஒரு ஷார்ட் போட்டுட்டு அது அப்படியே பின்னாடி இழுக்கணும். பின்னாடிங்கிறது வந்து லாஸ்ட் அந்த எண்ட் வரைக்கும் நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த எண்ட் வரைக்கும். மறுபடியும் இங்கே ஒரு லாக்கு, மறுபடியும் ஒரு லாங் ஸ்டிட்ச், ஒரு ஷார்ட் ஸ்டிட்ச். இதில் எப்படின்னா வந்து இந்த லீஃப் நடுவில் இருக்கிற இந்த போர்ஷன் கொஞ்சம் திக்காக வரும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன லைனாக குட்டி குட்டி லைன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் லீஃப் சுற்றி. அதனால தான் இது வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிட்ச்னு சொல்கிறேன். லாங் ஒன், ஷார்ட் ஒன், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் லாக். இதே மாதிரி லீஃப் ஃபுல்லாக போட்டுக்கலாம். இந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் லீஃப் கொஞ்சம் பெரிய லீஃபாக நம்ம வரைஞ்சிருக்கோம், நம்ம டிசைனில் லீஃப் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். அது போக இது வந்து பிகாக்கோட ஃபெதர்ஸுக்கும் யூஸ் பண்ண அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இந்த வெளியில போடுற குட்டி ஸ்டிச் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிச்சோட சைஸ் வந்து மாறாம ஒன்று போல போடுங்க. அப்பதான் இன்னும் கொஞ்சம் ஃபினிஷிங் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. So இப்போ one side of the leaf முடிச்சிட்டோம். அடுத்து next இந்த side. இந்த ஒரு லீஃப் ஃபுல்லா முடிச்சாச்சு. இந்த சைடு தனியா இந்த சைடு தனியான்னு போட்டிருக்கோம். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேயர் ஆஃப் லீஃப் வந்து திக்கா அடைச்சி இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி குட்டி லைன் நீட்டி இருக்கும். ஸோ இதுதான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இப்போ நடுவில் இருக்கிற இந்த கேப்ல ஒரு லைன் பீட் வச்சிட்டோம்னா கம்ப்ளீட் ஆயிடும். இது இப்போ இந்த சென்டர்ல இருக்கிற கேப் கவர் பண்ற மாதிரி ஒரு லைன் சீனி பாசி. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து வந்து இதே ஸ்டிச்சை ஒரு பீகாக்கோட ஃபெதரில் எப்படி போட்டலாம் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இதே ஸ்டிச் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி பீகாக் ஃபெதர் பண்ணுறதுக்கு எப்படிங்கிறத பார்ப்போம். சென்டரில் வந்து நான் ஒரு திலகம் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன், ஒரு குந்தன் திலகம் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதுக்கு அடுத்து வந்து ஒரு சின்ன ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டிருக்கேன், கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இன்னொரு ரவுண்ட் போட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்த வந்து லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ்க்கு இந்த ரெண்டாவது லைன் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் ஒரு லாங் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட் ஸ்டிச், மறுபடியும் ரிவர்ஸ். ஸோ இதே மாதிரி கொஞ்சம் நெருக்கமாக போட்டுட்டே வரணும். போக போக கொஞ்சம் கிராஸா இருக்கணும்.
அதாவது நம்ம உள்ள போடுற இந்த லாங் ஸ்டிச்சஸ் ஃபுல்லா வந்து நெருக்கமா இருக்கணும், ஷார்ட் ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வரும். இது ஏன் அப்படி நெருக்கமா வருதுன்னா இங்க த்ரெட் ஜாஸ்தி ஆகுது இல்லையா, ஸோ அது நெருக்கமாகும். இங்க வந்து த்ரெட் கம்மியா இருக்கிறதுனால உங்களுக்கு அது தள்ளி தள்ளி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டோனோட இந்த சைடு ஃபுல்லாக போட்டிருக்கோம், கொஞ்சம் கிராஸ் ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ வந்து ஸ்டோனுக்கு நேராக ஸ்ட்ரைட்டாக போடும்போது ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. இந்த இடத்துல முடிச்சுக்கலாம். முடிச்சுட்டு மறுபடியும் இந்த பக்கம் இருந்து கிராஸ் ஆரம்பித்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வாங்க. இதை இப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் இங்கிட்டு கிராஸ் கொண்டு பண்ணலாம், பட் எனக்கு வந்து இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ மறுபடியும் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கம் கிராஸ் கொண்டு போகணும். இப்போ இந்த சைட்லையும் இது ஃபுல்லாக கிராஸ் கொண்டு போயாச்சு. மறுபடியும் மேலே வரும்போது ஸ்ட்ரைட்டாக வரும். ஃபர்ஸ்ட் இந்த சைடில் எப்படி போட்டோமோ அதே ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இதையும் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கடுத்து இந்த கேப்பை வந்து நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நார்மல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதுக்கு வந்து லைட் ப்ளூ கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இதுவும் டபுள் த்ரெட் தான். இது பண்ணும்போது ஒரு மாதிரி ஷேடிங் எஃபெக்ட் கிடைக்கும் நமக்கு. இதில் நம்ம இன்னும் நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக பீகாக் வந்து ஃபெதர்ஸ் போடும்போது ராமர் க்ரீன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர், எல்லோ, பர்பிள், இது எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். லேயர் லேயராக போடணும். அப்படி போட்டோம்னா ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. இன்றைக்கி நான் பண்ணியிருக்கிறது கூட அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இல்லை, பட் அந்த க்ரீனும் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது தான் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். வேணும்னா நம்ம இந்த ஸ்டோன் வந்து க்ரீன் வச்சுக்கலாம். நடுவில் வைக்கிற இந்த திலகம் ஸ்டோன் க்ரீன் யூஸ் பண்ணலாம். இல்லை ஸ்டோனுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துலையுமே த்ரெட் வச்சு ஃபில் பண்ணோம்னா அதுவும் இன்னும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுனாலும் இந்த இடத்துல இருந்து த்ரெட் எடுக்கணும். இந்த ஸ்டிச்சில் மட்டும் எப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் உருவி விட்டீங்கனாலும் இந்த த்ரெட் இதுதான் ஃபஸ்ட்டு வரும். இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா எல்லாமே கலண்டு வந்துடும், எல்லா செயினுமே கலண்டும், எல்லா ஸ்டிச்சஸும். இதை பிடிச்சோம்னா சரி வராது. ஸோ இங்கே எங்கே முடிச்சிருக்கோமோ அந்த ஸ்டிச் வச்சு தான் கண்டினியூ பண்ணணும். ஸோ இது ஜென்ரலாக வர மிஸ்டேக். இதில் வந்து என்ன ஆகும், நமக்கு மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னா வந்து நார்மலாக செயின் ஸ்டிச்சில் கழட்டி விட்டுட்டு அடுத்த செயின்லேருந்து பிடிச்சி இழுத்துக்கலாம். பட் இதில் வந்து உங்களுக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்டிச்லேருந்து தான் எடுக்க முடியும் நூல். இப்போ இந்த ஸ்டோன் சுற்றி ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா, அதை ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு லைன் சினி பாசி வச்சுட்டோம்னா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும்.
இந்த பீகாக்கோட தோகைக்குள்ள பீகாக்கோட இது சொல்லுவாங்கல்ல, தோகையில் இருக்கிற கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச் தான் இது. கலர்ஸ் மட்டும் நம்ம வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். இந்த ஸ்டிச் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் இந்த பீடும் வச்சோன்னே இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதவே வந்து நீங்கள் அடிக்கடிக்கு அடுத்தடுத்து ஒன்று அப்படி போட்டிங்கன்னா வந்து ஒரு பீகாக்கோட தோகைக்குள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப கச்ச கச்சன் ஸ்டோன் செயின் அது இதுன்னு இல்லாமல் ஃபுல் த்ரெட்லேயே பண்ணும்போது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அழகாக இருக்கும். இப்போ இன்னும் இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வச்சு இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது, அதுவும் சொல்லிடுறேன். அதில் வந்து பீடும் சேர்ந்து வரும். ஒரு லீஃப் மோட்டிவ் போட்டுக்கிட்டோன்னா இது வந்து ஜரியில் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த குட்டி லீஃப்லையுமே வந்து நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். அதிலே வந்து பீட் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ ஒரு லாங் ஸ்டிச் போட்டுட்டோம், அடுத்து ஒரு ஷார்ட் ஸ்டிச். இப்போது இந்த இடத்துல ஒரு பீட் அட்டாச் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பீட் எடுத்திருக்கேன், போட்டுட்டு மறுபடியும் இந்த இடத்துல இந்த பீடை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் ரிவர்ஸ். இப்படி பண்ணும்போது லீஃபோட எண்டில் பீட் வச்ச மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். லாங் ஸ்டிச், ஷார்ட் ஸ்டிச். இதை ஃபுல்லாக பின்னாடி இழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பீட் வச்சுக்கணும். வச்சுட்டு அதையும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இது ஃபிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் பண்ணிங்கன்னா பீடு இந்த மாதிரி லூஸாக வந்துடும். ஸோ அப்படி இல்லாமல் அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா பின்னாடி கொண்டு வரணும். பீடை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு சாரி இது வந்து ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நடுவில் ஸ்பேஸ் வந்து அப்புறம் இந்த ஸ்பேஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஏதாவது தேவைப்படும். ஸோ நமக்கு அவுட்லைன்லேயே பீட் வந்துடுது இல்லையா, ஸோ நடுவுலையும் பீட் வைக்கும்போது நல்லா இருக்காது. அதனால் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி போட்டோம்னா நமக்கு ஸ்டிச்சஸே இந்த பக்கம் நடுவில் ஃபுல்லாக கவர் ஆகிடும். இதில் வந்து நான் இப்போ கோல்ட் பீட் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நம்ம கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணலாம். கிறிஸ்டல் யூஸ் பண்ணால் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதுக்கு முன்னாடி ஒரு ப்ளவுஸில் ரொம்ப நாள் ட்ரை பண்ணியிருந்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இப்போ இந்த துணிக்கு மேட்சாக என்கிட்ட கிறிஸ்டல் இல்லை, அதனால் கோல்ட் பீட்லேயே வச்சு காட்டுறேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த பீடை வந்து வேறு வேறு பீட்ஸ் ட்ரை பண்ணுங்கள். சினி பாசி வச்சா அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் இது கிறிஸ்டல்ஸ் வைக்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. த்ரெட்ல இன்னும் இது போடலாம், த்ரெட்ல போட்டால் நல்லா தான் இருக்கும். இந்த லீஃப் மட்டுமே போட்டு நெக்லைன் கம்ப்ளீட் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து நீங்கள் இது மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரியும் பண்ணலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுலேயே நீங்கள் இன்னும் எப்படி வெரைட்டி ட்ரை பண்ணலாம் அப்படின்னா வந்து இப்போ இந்த மாதிரி போடுறோம் இல்லையா, இது வந்து நான் ரெண்டு சைடும் மாற்றி மாற்றி இந்த ஒய் ஷேப்பில் போட்டு போட்டு பண்ணனால நடுவில் கேப் கிடைக்கல. ஸோ நம்ம அப்படி அது மாதிரி பண்ணணுக்காக அப்படி பண்ணேன். பட் இதே இது நீங்கள் வந்து ரெண்டு சைடும் இந்த சைடு வந்து முடிச்சுட்டு அப்புறம் இந்த சைட் பண்ணும்போது நடுவில் ஒரு கேப் வரும் இல்லையா, அந்த கேப்லேருந்து மறுபடியும் ஒரு த்ரெட் வச்சு ஃபில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கிராண்டாக இருக்கும் டிசைன் பார்க்குறதுக்கு. ஸோ ஜரி வச்சு ஃபுல்லாக போட்டுட்டு நடுவில் ஒரு லைன் த்ரெட் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பேஸ், இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் வந்து பேஸ். இதுக்கப்புறம் நீங்கள் எப்படிலாம் மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட கிரியேட்டிவ் ஐடியாஸாக இருக்கணும். கண்டிப்பாக விதவிதமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க, வாட்ஸ்அப்லையும் சரி யூடியூப் கமெண்ட்ஸ்லையும் சரி. ஒரு டவுட்டையும் ஒரு வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கிளியர் பண்ணிக்கிட்டே வரேன். இது லோடிங் ஸ்டிச் பற்றி இன்னும் நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் இருந்தது, இன்னும் எப்படி பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் நான் இன்னும் ஒரு தடவை அது ஒரு டுட்டோரியலாக போடுறதுக்கு பதிலாக அடுத்து ஒரு ப்ளவுஸ் இருக்குது, அதில் வந்து ஃபுல் லோட் தான் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் ஃபுல்லாக. அந்த ப்ளவுஸோட வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். அதில் வந்து லோடிங் இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுறேன். கட்டாயம் அதுலேயும் பார்த்து கற்றுக்கோங்க நீங்கள். அண்ட் இந்த ஸ்டிச், இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் இன்னைக்கு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, கிளியர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.